அட்டம்ப்ட்ல நாம சக்சஸ் தான். சொல்றத பார்த்தா ஏண்டா இப்போ அந்த மரகதம் புத்தி பேதரிச்சு முடிய பிச்சுக்கிட்டு அந்த நந்தினிய சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாளே. அதான் இல்ல. என்னடா சொல்ற? பெரியமாக்கு நந்தினி மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல. இன்னும் சொல்ல போனா என்னால நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு என்னோட குழப்பத்தை யார்கிட்டையும் தெரியப்படுத்தாம நந்தினிய பக்காவா சேஃப்டி பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாத்த, நந்தினிய அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஆனா நான் விடல. விஸ்வாவை வச்சு பெரியம்மா கிட்ட வேற மாதிரி விளையாடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி? அம்மா புள்ளக்குள்ள பகையை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அது இப்போ கனலா எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படி சொல்றேன். பரவாயில்லடா பார்த்தி, அந்த மரகதத்துக்கிட்ட நம்ம திட்டம் பாதி சரிக்கினாலும் மீதிய நீ சரியாத்தான் பண்ணிருக்க. இது பாரு, நீ இதை இப்படியே ஃபாலோ பண்ணு. கூடிய சீக்கிரம் நம்ம ரூட் கிளியர் ஆயிடும்டா. சரி, நான் கிளம்புறேன். நான் இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும். நான் வரேன். மரகதம், இப்பதாண்டி நெருப்பு கனரவே ஆரம்பிச்சிருக்கு. இத நான் ஊதி நெருப்ப பழம்பாக்குறேன்டி. அந்த நெருப்புல நீ, உன் புள்ள, உன் மருமக, அந்த சதிகாரி நந்தினி, உங்க 3 பேரையும் அந்த நெருப்புல கருக வைக்கிறேன்டி. கருக வைக்கிறேன். சார் சொல்லுங்க சார். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். நான் இப்போ வார்டு நம்பர் 563 கிட்ட தான் இருக்கேன். மீனாட்சிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? சார் வெளியே இருக்கீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் சார், வந்துடுறேன். வந்துடுறேன். சொல்லுமா. மாலதி, நந்தினியை இன்னைக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போனோம். சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருன்னு சொன்னனே, மறந்துட்டியாமா? எல்லாம் ஞாபகம் இருக்குமா. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். இப்பதான் மேடம் வந்தாங்க. அவங்க முகம் கழுவுறதுக்காக மேல போயிருக்காங்கம்மா. வந்ததும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரிம்மா, நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. சரிம்மா, வந்துடுறேன். மாலதி, அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம். சொல்லுமா. உன் புருஷன் பிரச்சனைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இழுத்துட்டு இருக்க போற? யார்கிட்டயாவது கடனோ உடனோ வாங்கி பெரிய ஆபரேஷன் ஏதாவது பண்ணி ஒரேடியா சரி பண்ணிட வேண்டியது தானேம்மா? என்ன திடீர்னு கேக்குற? நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்களே கமலாமா, அவங்க மருமகனுக்கும் உன் புருஷனுக்கு இருக்கிற மாதிரி தான் பிரச்சனை இருந்திருக்கு. கையில சரியா காசு பணம் இல்லாததுனால கவனிக்காம விட்டுருக்காங்க. போன வாரம் அவங்க மருமகனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்லையே இறந்துட்டாராம். என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சேன்னு காலையில அவங்க கடத்தெருவுல பாக்கும்போது கதறி அழுதுட்டாங்க. அத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. இங்க பாருமா, நல்லதோ கெட்டதோ
உன் புருஷனை குணப்படுத்தி அவன் கூட வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. நம்ம கையில காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியில எங்கேயாவது கடனை வாங்கியாவது குணப்படுத்தி தானே ஆகணும். அம்மா, உனக்கு புரியுதோ இல்லையோ, நான் உன்னை தெளிவா சொல்றேன். என் புருஷனுக்கு வந்திருக்கிற வியாதி பணக்காரங்களுக்கு வர வியாதிமா. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் வரவே கூடாது. அதுக்கு செலவு பண்ணணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அதை சரி பண்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுமா. ஒவ்வொரு மாசமும் டயாலிசிஸ் பண்ணவே 2000 3000 செலவாகுது. அதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல நான் ஆபரேஷன் பண்ணணும்னா 50,000 1 லட்சம் ரூபாய் செலவாகுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? அது மட்டும் இல்லாம நான் வாங்குற சம்பளத்துக்கு என்ன நம்பி யார் கடன் கொடுப்பாங்க சொல்லு? இல்லம்மா, நான் உன் சம்பளத்தை மட்டும் வச்சு சொல்லல. நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? அம்மா 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 மாலதி. அதை விடு. அம்மா, நான் அப்புறம் பேசுறேம்மா. அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். okay. அப்புறம் தியா பால் குடிச்சிட்டா. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு டிஃபன் கொடுத்தா போதும். நான் கிளம்பட்டுமாமா? இல்ல மாலதி, ஒரு கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? நான் நகைக்கடை வரைக்கும் போகணும். கண்டிப்பா 2 ஹவர்ஸ்ல வந்துருவேன். தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு என்னால முடியாதுமா. ஏ? இல்ல, இன்னைக்கு என் தங்கச்சிய அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். டாக்டர் 7 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அம்மாவும் தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதான். டாக்டர் கிட்ட நாளைக்கு கூட்டிட்டு போக முடியாதா? இல்லம்மா, அந்த டாக்டர் கிட்ட இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதான். அப்படியா? ஆக்சுவலி அரியர்ஸ் பண்ண வந்திருக்கு. அத கையில வச்சிருந்தா செலவாயிடும், ஏதாவது நகையா வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் தீனாவை கூட நேரா ஜுவல்லரி ஷாப்க்கு வர சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்க குழந்தைய பார்த்துப்பீங்க, உங்ககிட்ட விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். நீங்க என்னடா நான் கிளம்புறேன்னு சொல்றீங்க? சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு காஃபி போடுறதுக்காக நான் பால் அடுப்புல அது வச்சு. பரவாயில்ல, நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னீங்களே, போங்க. வரேம்மா. மாலா, நீ வீட்டுக்கு கிளம்பு. இன்னும் நேரம் ஆகலையம்மா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு. நீ இதை விட்டுட்டு நீ கிளம்பு. சரிம்மா. Excuse me, my big mommy. Where are you going now? Oh, இங்கிலீஷ் புரியாது இல்ல? எங்க போறீங்கன்னு அன்பா இங்கிலீஷ்ல கேட்டேன். எந்த பதிலும் சொல்லாம ஏன் இவ்வளவு வெறுப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நானே சொல்லட்டுமா? உங்க அன்பு மருமக நந்தினியை பார்த்து ஆசத்திர அடிச்சு கொள்றதுக்காக தான் போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா? கூல் டவுன். டென்ஷன் ஆகாதீங்க, அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. சும்மா தமாஷ் பண்ணு. நீங்க போற நார்த் இந்தியா ட்ரிப்பு பத்தி உங்க மருமக கிட்ட சொல்லிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கீங்க. இந்த பதில் கரெக்ட்னு நினைக்கிறேன். am I right? தாராளமா போயிட்டு வாங்க. பட் அதை மட்டும் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பார்த்திப மோசமானவன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ண வந்திருக்கான் அப்படி இப்படின்னு அனாவசியமா என்னை பத்தி ஏதாவது சொன்னீங்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓ, அப்போ அதையும் சொல்றதுக்காக தான் புறப்பட்டிருக்கீங்களா? நோ ப்ராப்ளம், தெரியுமா, சொல்லிக்கோங்க. பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றத பத்தி ஒரு மினி டெமோ பண்ணி காட்டுவா? ஏற்கனவே சொன்னதுதான். பட் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்துக்காக நான் ரெடியாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல. ஃபாலோ மீ. சாவி வச்சுட்டு வாங்க.
ஏமா பயமா இருக்கா? ஒரு நிமிஷம். என்ன தெரியுமா, எப்படி இருக்கு அந்த ஒயிட் போஸ்டர்ஸ்? நாம எப்பயாவது அபூர்வமா பார்க்குற இந்த வெள்ளை காக்கா, வெள்ளை மயில், வெள்ளை புலி மாதிரி இது ஒரு அபூர்வமான வெள்ளை போஸ்டர். என்னதான் புலிக்கும் மயிலுக்கும் காக்காக்கும் நிறம் மாறினாலும் அதோட குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வெள்ளை போஸ்டர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்க குணமும் மாறவே மாறாது. ரொம்ப கொடூரமானது. பார்க்குறியா? ம். பெரியம்மா, நான் நினைச்சது நடக்கிற வரையும் என்னை பத்தி நீ யார்கிட்ட ஓபன் பண்ணாலும் சரி, இந்த போட்டோ அப்படியே என்லார்ஜ் ஆகி இந்த போஸ்டரோட அப்படியே அப்ளை ஆயிடும். அதுக்கப்புறம் நீயும் விஸ்வா மட்டும் இல்லை, உன் குடும்பமே என் காலில் வந்து கதற வேண்டியதா இருக்கும். இப்போ அடக்கி வாசிக்க வேண்டியது நீயா இல்லை நானா? நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா அத்தை, என் பிரசவரையாவது என்னை விட்டு தனியாக எங்கேயும் போயிடாதீங்கன்னு அப்படின்னு நந்தினி உங்க காலில் வந்து கெஞ்சுவா, கதறுவா. ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? போயே அவன் அவளுக்கு மேல அடம் பிடிச்சி நிக்கணும். புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு அவ அழறா, பொறுக்க முடியலன்னு சொல்லி இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ண, அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்டர்ஸா மாறும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ பெரியமா, நான் யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பழகவும் மாட்டேன், பழகிட்டா சாகர வரையும் விலகவும் மாட்டேன். விலகாம இருக்கிறதுக்கு எதை வேணா விலையா கொடுப்பேன். புரிஞ்சிருக்கணும், இல்ல இனிமையாவது புரிஞ்சு நடந்துக்கும். சம்மந்திமா, நீங்களா? வாங்க வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நந்தினி, நந்தினி, உன்னோட மாமியார் வந்திருக்காங்கம்மா. அத்தை, என்னங்க? என்ன நல்லா இருக்கேம்மா. சம்மந்திமா வந்திருக்காங்க. ஓ, வாங்க சம்மந்தி, உட்காருங்க. இதான் வந்துடுறேன். நந்தினி, என்ன வர சொல்லி விஸ்வா கிட்ட சொல்லிருந்தியாமே, நீ சொல்லலைனாலும் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரதாதான் இருந்தேம்மா. அத்தை, உங்க மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் அதை தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அத்தை. குழப்பமா? எனக்கு என்னம்மா குழப்பம்? அப்படிலாம் எதுவும் இல்லையே. சம்மந்தி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு மேல உங்களுக்கு ஏதாவது கோபதாம இருந்தா அது என்ன ஏதுங்கிறத தயவு பண்ணி என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அப்பா. நந்தினி, நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. சம்மந்தி, என்னால எதையும் வெளிப்படையா சொல்ல முடியல. நந்தினி இங்க வந்த நாள்ல இருந்து என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாம எங்க மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா எங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க சம்மந்தி, சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சம்மந்தி.
நந்தினியை பிரிஞ்சிருக்கிற கவலையை தவிர என்கிட்ட வேற எந்த குழப்பமும் இல்ல. பிரசவத்துல எந்த பிரச்சனையும் வராம குழந்தையும் நந்தினியும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக காசி கயா இப்படி எல்லாம் போயிட்டு வரலான்னு வேண்டி இருக்கேன். அவ்வளவுதான். அத்தை அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர சொல்லியிருந்தேன். என்னம்மா? அத்தை, கோயிலுக்கு போறத வேண்டான்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் முடியல அத்தை. எனக்கு குழந்தை பிறந்ததும் அத முதல்ல தூக்கி கொஞ்ச வேண்டிய முதல் ஆளே நீங்க தான் அத்தை. அதுக்கப்புறம் தான் நான் கூட. ஆனா நீங்க எனக்கு குழந்தை பிறக்கிறப்போ என் பக்கத்துல கூட இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் போகணுமா அத்தை? இல்ல நந்தினி, நான் அங்க எல்லாம் போறதே உன் பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான்மா. அதனால தயவு செய்து நீ என்ன தடுக்காத. போறதுக்கு முன்னாடி கடைசியா உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அத்தை, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்லம்மா, அது கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்னு. என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? கடைசினா என்ன அர்த்தம்? ஐயோ, இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்போ நீ என் மருமகளா மட்டும்தான் இருக்க. நான் போயிட்டு திரும்பி வரும்போது நீ என் பேத்திக்கு ஒரு தாயாவும் இருப்பல்லம்மா. அதான் இப்போ என் மருமகளா இருக்கிற உன்னை கடைசியா பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரி அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு பிரசவம் நடக்கும்போது நீங்க என் கூடவே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. வேணா ஒண்ணு பண்ணுவோம். பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு எல்லாரும் சேர்ந்தே போவோம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஆமா சம்பந்தியம்மா, வேண்டுதல கொஞ்சம் தள்ளி போடுறதுல தப்பு இல்ல. நந்தினியோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பிரசவரையாவது என்னை விட்டு தனியாக எங்கேயும் போயிடாதீங்கன்னு அப்படின்னு நந்தினி உங்க காலில் வந்து கெஞ்சுவா கதறுவா. ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? போயே அவன் அவளுக்கு மேல அடம் பிடிச்சி நிக்கணும். சம்பந்தி, என்ன யோசிக்கிறீங்க? நந்தினிக்காவது இப்ப நீங்க போகலன்னு சொல்லுங்க சம்பந்தி. ஆமா அத்தை, சொல்லுங்க அத்தை ப்ளீஸ். சொல்லுங்க சம்பந்தியம்மா. நீங்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. இந்த வேண்டுதல் உன் பிரசவத்துக்கு முன்னாடியே நடக்கணும்னு வேண்டியிருக்கேன். அப்படி நடக்கலைன்னா பிரசவத்துல ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தயவு செய்து யாரும் என்ன தடுக்காதீங்க. நான் போய்தான் ஆகணும். நந்தினி, நீ என்ன மன்னிச்சிருமா? அத்தை, கவலைப்படாத நந்தினி. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன் பக்கத்திலே தான் இருக்கும். உனக்கு நல்லபடியா பிரசவம் நடந்து நீயும் குழந்தையும் நல்லா இருப்பீங்க. சரி சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சம்பந்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி நந்தினி, நான் கிளம்புறேம்மா. வேண்டாம் வேண்டாம், உட்காரு, நான் வரேன். நல்லா இருமா, நல்லா இரு.